வெளிநாடுகளில் இருந்து 24,600க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். உலகின் பல நாடுகளிலும் பல லட்சம் இந்தியர்கள் வசித்து வரும் நிலையில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் பல நாடுகளில் இருந்து 24,600க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். இந்த புள்ளி விவரங்களானது 81 நாடுகள் மற்றும் நகரங்களில் இருந்து தொகுக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த பட்டியலில் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து அதிகப்படியிலான இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதில் ரியாத்திலிருந்து 7,019 பேரும், ஜித்தாவிலிருந்து 3,865 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,884 உள்ளது. இதேபோன்று அமெரிக்காவில் கடுமையான குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகள் இருந்த போதிலும் இந்த ஆண்டில் மட்டும் 3,812 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அதேபோல அமீரகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 1,469 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மலேசியாவில் 1,485 இந்தியர்களும், பஹ்ரைனில் 764 இந்தியர்களும், இலங்கையில் 372 இந்தியர்களும், தாய்லாந்தில் 481 இந்தியர்களும், இங்கிலாந்தில் 203 இந்தியர்களும், கனடாவில் 188 இந்தியர்களும், ஜார்ஜியாவில் 133 இந்தியர்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் 34 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அனைவரும் விசா காலாவதியான பிறகு தங்கியிருப்பது, முறையான அனுமதி இல்லாமல் வேலை செய்வது, தொழிலாளர் சட்டங்களை மீறுவது, போலி விசா வாய்ப்புகள், முதலாளிகளிடமிருந்து தப்பி ஓடுவது மற்றும் சிவில் அல்லது குற்றவியல் வழக்குகளில் ஈடுபடுவது ஆகியவை நாடு கடத்தப்படுவதற்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள போலி வேலை மோசடிகள் குறித்து இந்தியர்களுக்கு எச்சரிக்கைகளும் விடுத்து வருகிறது.